இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் இந்த உலக வெளிச்சம் உனக்கு வெளிச்சம் அல்ல, இனி கர்த்தர்தான் உனக்கு வெளிச்சம். இந்த உலகத்தில் இருக்கிற வெளிச்சம் உன் மேல படாம பார்த்துக்கோ. இந்த உலக வெளிச்சம் உன்னை கருப்பாக்கிடும், உன் ஆத்மாவை சேதமாக்கிடும். தேவனுடைய ஒளி வெளிச்சமோ உன்னை பிரகாசமாய் மாற்றிவிடும். இன்னொரு வசனமே இருக்குது, வாசிங்க 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அப்போ உனக்கு எது வெளிச்சம்? இந்த உலக வெளிச்சம் உனக்கு தேவையில்லை. உனக்கு பரலோகத்தின் தேவனுடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக உன்னை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி உன்னோடு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார்.